நாம் ஒரு வரலாற்று உண்மையினை கூர்ந்து நோக்க வேண்டும். இந்த மனித குலம் தோன்றி வளர்ந்து கொண்டே வருகிற போது உச்சத்தை தொட்ட ஒரு மண், உச்சத்தை தொட்ட ஒரு மனித சமூக அமைப்பு ஒரு காலத்தில் இங்கே இருந்து அதன் பிறகு நாம் பல காரணங்களால் கீழிறங்கி வீழ்ச்சியை நோக்கி பயணப்பட்டு இன்றைக்கு திகைத்து நிற்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம் என்கிற வரலாற்றை நாம் கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். கல்வெட்டில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான கல்வெட்டு என்ற அருமையான ஒரு தகவலை, தமிழில் தான் அது அதிகமான கல்வெட்டு இருக்கிறது என்று ஒரு தகவலை சொன்னார். அது என்ன குறிப்பு என்றால், ஒரு செய்தியை பதிவு செய்வதில் கல்லில் பதிவு செய்வது என்பது மிக பழமையான ஒரு முறை. இப்போ மாடர்ன் டெக்னாலஜி ஒரு விஷயத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறை வேறு என்று கண்டிருக்கிறது. அப்படியானால் இது மிக பழைய காலத்திலேயே முதிர்ச்சி பெற்ற ஒரு சமூகம், மிக பழைய காலத்திலேயே உச்சம் தொட்டுவிட்ட ஒரு சமூகம். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், எந்த நிலைக்கு மேலேறினாலும் கீழே விழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டால், மேலே ஏறுகிறவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை இதன் மூலம் நாம் பெற வேண்டும். இந்த சமூகம் நாகரிகத்தாலும் பண்பாட்டாலும் மேலேறி நின்ற ஒரு சமூகம் எதனாலேயோ இன்றைக்கு கீழே வீழ்ச்சி அடைந்து போய்கொண்டே இருக்கிறது. தன்னை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கிற அந்த ரகசியத்தை இது கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இது ஒரு நல்ல விழிப்புணர்வை இந்த புத்தக திருவிழாவிலே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக தமிழ் சமூகம் அவருக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறது. முற்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புதிய செய்திகள் மிக அழகான முறையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி. புத்தக திருவிழா அண்மை காலமாக பெரிய அளவிலே மக்களால் வரவேற்கப்படுகிறது. நிறைய மக்கள் வருகிறார்கள் என்பதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய புத்தகங்கள் படிக்கிறார்கள் என்பது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முற்றிலுமாக ஒரு காலத்தில் எழுத்தையும் பேச்சையும் நம்பி வாழ்ந்தவர்கள், ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நீங்கள் கணக்கெடுத்தால், இந்த தமிழை மட்டுமே எழுதியும் பேசியும் வாழ்ந்தவர்கள் அத்துணை சிறப்போடு அத்துணை செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு செய்தி என்னுடைய தந்தையார் சொல்வார். புதுமைப்பித்தன் அவர்கள் தம்முடைய மனைவியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு எழுத்தாளன் எவ்வளவு பெரிய வறுமையில் இருக்கிறான் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அவருடைய துணைவியார் பெயர் கமலா. அவருக்கு கடிதம் எழுதுகிறார். கமலா, வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். மனைவிக்கு யோசனை சொல்லுகிறார். கமலா, வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். நாம் சாப்பிட முடியாவிட்டாலும் வெற்றிலை பாக்கு போட்டால் சாப்பிட்டதாக மற்றவர்கள் நம்புவார்கள். அதற்காகவாவது நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். ஒரு எழுத்தாளன் சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிட்டது போல் சமூகத்தில் காட்ட வேண்டிய கட்டாயத்துக்காக நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் என்று தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். எனவே படைக்கிறவன், எழுதுகிறவன், தருகிறவன், ஒன்றை பாதுகாக்கிறவனை ஒரு சமூகம் காப்பாற்றினால் மட்டும்தான் அவன் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போக முடியும். நான் ஒரு செய்தியிலிருந்து தொடங்குகிறேன். ஒரு எழுத்தாளனோ பேச்சாளனோ இன்றைக்கு அதிகமான ஒரு சன்மானத்தையோ ஒரு தொகையையோ கேட்டால் அதை தவறாக ஒரு கொள்ளையடிப்பது போல இந்த சமூகம் கருத தொடங்கி இருக்கிறது. படைப்பாளிகளை ஏழைகளாக வைத்திருக்கிற சமூகம் வெட்கப்பட வேண்டியது. படைப்பாளிகளை ஏழைகளாகவே வைத்திருக்கிற சமூகம் தானும் முன்னேற முடியாது, ஒருபோதும் மற்றவர்களையும் முன்னேற அனுமதிக்காது. என்றைக்கு எழுதுகிறவன், பாடுகிறவன், இந்த உலகத்தில் கலைகளையும் கவிதைகளையும் தருகிறவன் ஒரு வளமான வாழ்வு வாழுகிறானோ, அன்றைக்குத்தான் அந்த நாட்டில் எல்லாமே வளமாக இருக்க முடியும் என்கிற அந்த பேர் உண்மையினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பரவாயில்லை, எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் கௌரவிக்கிற ஒரு நல்ல அணுகுமுறை இந்த மண்ணிலே வளர்ந்திருக்கிறது. அது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய, மனிதர்களுடைய உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உலகியலான ஒரு செய்தியை மையமாக வைத்துத்தான் இந்த தலைப்பை நான் இந்த கண்காட்சியிலே கொடுத்தேன். உறவுகள் மேம்பட என்ற ஒரு சொற்றொடர். காரணம், இன்றைக்கு மனிதர்களுக்கு அடுத்தவருடைய அருமை தெரிவதில்லை. அடுத்தவருடைய அருமை தெரிவதில்லை.
நாம் ஒரு கருத்திலே இருக்கிறோம், மற்றவர்கள் இன்னொரு கருத்தில் இருக்கிறார்கள். ஒரு உண்மையினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கருத்தை வைத்திருக்கிற போது அதை சொல்லுவதற்கு எனக்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமை எனக்கு மாறான கருத்தையும் ஒருவர் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எந்த கருத்தை எந்த இடத்தில் பதிவிட வேண்டும், எந்த கருத்தை எங்கே யாருக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தெளிவும் படைப்பாளிக்கு இருக்க வேண்டும். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்று வள்ளுவர் எழுதி வைத்தார். நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதற்காக எல்லா விஷயங்களையும் எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருப்பது பொருத்தமான ஒன்றாக இருக்காது. இந்த உலகத்தில் பலவிதமான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு வாழ்க்கையில் வந்து போகிற அவசரம் இருக்கிறது, ஒருவருக்கு வேறு விதமான பரபரப்பு இருக்கிறது, ஒரு சில பேருக்கு ஆராய்ச்சி மனோபாவம் இருக்கிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சியாளரிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை அவசரமாக இருக்கிற மனிதன் கையில் சொல்லாமல் போவதுதான் புத்திசாலித்தனமான அணுகுமுறை. நாம் மாற்றி செய்கிற போது அது சமூகத்தில் பிரச்சனைகளையும் கோளாறுகளையும் உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். எனவே நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் சொல்லுவது என்ற பழக்கத்தை சிந்தனையாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது எழுதுகிறவன், படைப்பாளி, பேசுகிறவன், அவனுக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது. காரணம், அடுத்தவனோடு இருக்கிற உறவை இன்றைக்கு பாதுகாப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்கள் குழுக்களாக இயங்குகிறார்கள். நான் இப்படி பேசுவதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. காடுகளில் ஓநாய்களும் பன்றிகளும் குழுக்களாக இயங்கும். அவை கூட்டங்களாக இயங்குவது தவிர்க்க முடியாது. விலங்குகளுடைய இயல்பு கூட்டம் கூட்டமாக இயங்கிக் கொண்டிருப்பது. ஆனால் விலங்கிலிருந்து வேறுபட்ட மனிதனுடைய உண்மையான அடையாளமே கூட்டமாக தன்னை சிந்திப்பதிலே இருந்து கருத்தளவில் இது சரி இது தவறு என்று பிரித்து சிந்திப்பதுதான் விலங்கிலிருந்தே மனிதனை வேறுபடுத்தி இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த சமூகத்தில் விலங்குகளாகத்தான் இயங்குகிறார்களே ஒழிய ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டு சத்தம் போடுவது, ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டு ஒரு கருத்தை சொல்வது, இன்னொருவர் கூட்டத்தை அடக்கி விடுவது, அவர்களை சொல்ல விடாமலேயே நிறுத்தி விடுவது என்று கூட்டமாக இயங்குகிற ஒரு விலங்கு மனோபாவம் தான் இன்றைக்கும் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு ஒத்துப்போகிறவனோடு நான் உறவை மேம்படுத்துவதை விட என்னிலிருந்து மாறுபடுகிறவனோடு நான் எப்படி உறவு வைத்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பண்பாடு அல்லது நாகரிகம் என்பதனுடைய சரியான அடையாளமாக இருக்க முடியும். இன்றைக்கு எல்லோருமே ஒத்துப்போகிறவனோடு இனிமையாக இருக்கிறார்கள், மாறுபடுகிறவனோடு நட்பாக இருக்க வேண்டும் என்பது ஏனோ தெரியாமலேயே போய்விட்டது. நம்மிலிருந்து மாறுபட்டவனோடு நம்முடைய உறவை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? ஒரு சரியான தலைமை பண்புக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்றால், தன்னை சார்ந்திருக்கிற கூட்டத்துக்கு ஒருவன் தலைவனாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. தன்னை எதிர்க்கிறவர்களோடு அவன் எப்படி உறவு வைத்திருக்கிறான் என்பதுதான் ஒரு சரியான தலைவனுக்குரிய இலக்கணம். தன்னை சார்ந்திருக்கிறவர்களே அவன் எப்படி நடத்துகிறான் என்பது பெரிய விஷயம் அல்ல. தன்னை எதிர்க்கிறவர்களே அவன் எப்படி நடத்துகிறான் என்பதுதான் ஒரு சரியான தலைவனுடைய பண்பாட்டுக்கு அடையாளம். எனவே மாறுபட்ட கருத்துள்ளவர்களோடு இணங்கி வாழ்வது எப்படி என்பதை இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சம்பவத்துக்காக சொல்கிறேன். தவத்திரு அடிகளாரோடு எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு, குன்றக்குடி அடிகளாரோடு. அவர் ஒரு சம்பவம் சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி மடத்துக்கு ஒரு முறை வந்திருக்கிறார், உணவு உண்ணுகிறார், ஒரு விருந்து கொடுத்திருக்கிறார். தந்தை பெரியார் அங்கே உணவு ஏற்றுக்கொள்கிறார். எதன் காரணமாகவோ தெரியவில்லை, தந்தை பெரியாருக்கு அடிகளார் வழக்கம் போல திருநீர் இட்டு விட்டார். அவருடைய கையில் ஒரு விபூதி பை இருக்கும். புறப்படுகிறேன் என்று சொல்லுகிற போது தந்தை பெரியாருக்கு அவர் விபூதி இட்டு விட்டார். பெரியார் அந்த விபூதியை அழிக்கவில்லை. வந்து தம்முடைய வேன்ல ஏறி உட்கார்ந்தார். உட்கார்ந்த பிறகு மற்றவர்கள்லாம் கேட்கிறார்கள், என்னையா நீங்க இப்படி அவர் விபூதி இட்டா நீங்க பாட்டுக்கு நெத்தியில் அதை வச்சுக்கிட்டீங்க, அதை வேண்டான்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு. பெரியார் ஒரு கேள்வி கேட்டார். அவர் சோறு போட்டாரு, அப்ப எவனாவது வானான்னு சொன்னீங்களா? ஏன் அப்பவே வானான்ட்டு வர்றது? நாம போயிருக்கிறோம், நமக்கு ஒரு சோறு போட்டாரு, அவர் ஒரு அன்புனால மரியாதையில வச்சாரு. இப்ப என்ன கெட்டு போச்சு இங்க வந்து அழிச்சுக்கிறது? அது அங்கேயே வானான்னு சொல்லணும். மக்கள் அவர் சோறு போட்டப்ப வானான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. உனக்கு அவ்வளவு தன்மானம் இருந்தா. ஆழமான விஷயம். எனக்கு ஒத்து வராத கருத்தா இருந்தா கூட அவருடைய அந்த பண்பை, அந்த உறவை நான் பேண விரும்புகிறேன் என்கிற பழக்கத்தை மனித குலம் இன்றைக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். போலியாக இருங்கள் என்று நான் சொல்லவில்லை, பொய்யாக இருங்கள் என்று நான் சொல்லவில்லை. உடனடியாக காயப்படுத்தி ஒன்றும் ஆகப்போவதில்லை என்பதை சொல்லுகிறேன்.
அவசர அவசரமாக காயப்படுத்துவதில் நாம் ஏன் இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும்? வாழ்க்கை கொஞ்ச காலம், அதில் அவசர அவசரமாக காயப்படுத்துவதற்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு நாம் கவனத்தை செலுத்துவோம், காயங்களை ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்வோம். இந்த பழக்கத்தை மேற்கொண்டால் இந்த சமூகம் உருப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. காயப்படுத்துவதால் நாம் ஒன்றும் வாரிக்கொண்டு போக போவதில்லையே. இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஒரு ஃபார்ம், ஒரு சரியான ஒரு இலக்கணத்தை ஒரு மனிதர் வகுத்து கொடுத்தார். நான் அவருடைய அடிப்படையாக வைத்து ஒரு புத்தகமே உறவுகள் மேம்பட என்று எழுதினேன். அது மல்லிகை மகள் பத்திரிகையில் தொடராக கட்டுரையாக கூட வந்தது. அதில் ரொம்ப முக்கியமான செய்தி, அவர் சொன்ன 18 பாயிண்ட் வேதாத்ரி மகரிஷி சொல்றார். அதுதான் இல்லைன்னு பொருள் அல்ல, ஆனால் அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். பல இடங்கள் அவர் சொன்னதை தொகுத்து ஒரு கருத்தாக அதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உறவுகள் சீர்கெடுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தன்னை பிறரை விட பெரியவனாக நினைத்துக் கொள்ளுகிற சிக்கல் தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படிங்கிறார். சார், 2 பேர் பேசுற போது நீ நானும் சமம்னு நினைச்சாதானே சார் அன்பு காட்ட முடியும். உன்னை விட நான் ஒசத்தி, அதை ஒத்துக்கோ. உன்னை விட நான் ஒசதி, அதை ஒத்துக்கோ. உன்னை விட நான் ஒசத்தி, ஒத்துக்கோனா எதுக்குடா ஒத்துக்கிறது தானே கேட்பான். எதுக்குடா நான் உன்னை ஒத்துக்கணும், என்னை விட பெரிய ஆள், நான் எதுக்குடா ஒத்துக்கணும் தானே முதல்ல கேட்பான். அதனால அகங்காரமும் கர்வமும் உடையவர்கள் பகையை வளர்த்து கொண்டே போகிறார். உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனிலிருந்து ஒரு மனிதன் கொஞ்சம் வித்தியாசமானவன், வேறுபட்டவன் சொல்ல மாட்டான், வித்தியாசமானவன். அது நெல்சன் மேண்டலோ ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்துறார். நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். இது ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம். நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று சொல்லவில்லை, ஆனால் உன்னை போலவே வித்தியாசமானவன். நீ எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போ அது மாதிரி நானும் ஒரு வித்தியாசமான அமைப்பு. நாம் இருவரும் வித்தியாசமானவர் என்பதாலேயே சமமானவர்கள். இது சரியான ஒரு அணுகுமுறை. நீ என்ன மாதிரியே இருக்கணும் கட்டாயம் கிடையாது, நான் உன்ன மாதிரியே இருக்கணும் கட்டாயம் கிடையாது. ஆனா நம்ம வேறுபட்டுக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமமா இருக்கலாம். உன்னை விட நான் ஒஸ்தி, அதாவது உன்னுடைய பரம்பரையை விட என்னுடைய பரம்பரை பெருசு, உன்னுடைய சமூகத்தை விட என்னுடைய சமூகம் பெருசு. இந்த எண்ணம் எங்க இருந்தாலும் அங்கு உறவுகள் கசந்து போய் விடுகின்றன. நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படின்னு. கந்தை கூட தரை துடைப்பதற்கு பயன்படும், அகந்தை எதற்கும் பயன்படாதுன்னு ரொம்ப எளிய முறையில் ஒரு புது கவிதையில் ஒரு அருமை தோழர் ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசுகிற போது, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசுகிற போது தீப்பெட்டி எரிவதில்லை, குச்சி எரிகிறது. ஏனென்றால் குச்சிக்கு மண்டைக்கனம் கொஞ்சம் கூட. அப்ப ஏதோ ஒரு வகையில தன்னை பெரியவன் நினைக்கிறவன் அழிஞ்சு போறது தவிர்க்க முடியல. இது சாதாரண விஷயம் அல்ல, உறவுகளை பேணுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேர் சந்திக்கும் போது உன்னை விட நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில பெரியவன் அப்படிங்கிற தாட் அவசியம் கிடையாது. அடுத்தது, பேசுகிற போது கான்வர்சேஷன் 2 பேரும் பண்ணும்போது நம்ம என்ன பேசினாலும் அந்த சொல்லுக்கு பொறுப்பே இருக்கணும். நம்ம யாரோட உரையாடுறோமோ அவர்களோட பேசுகிற போது சொல்லுகிற சொல்லுக்கு பொறுப்பே இருக்கணும். அர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். அர்த்தமே இல்லாமல் பேசுறது, பின்விளைவு இப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறது இல்லை. அது இப்படி யோசிக்காமையே பேசுவது உறவுகளை காயப்படுத்தி விடுகிறது. சார், இன்னைக்கு நான் பார்க்குறேன், பஸ்ஸில், ரயிலில், விமானத்தில் போகும்போது கூட சில பேர் ஜாதியை பற்றி வெக்கம் இல்லாமல் பேசலாம் சார். ஜாதிங்கிறது அவனுடைய சமூக பழக்கம், உள்ளவை பேசாம அதை விட்டுட்டு அதை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசிட்டு போவான். நம்ம ஜாதி மாதிரி ஆகுமா, அந்த ஜாதி மாதிரி ஆகுமா, இப்படிலாம் பேசிக்கிட்டே போவான். எனக்கு ஒரு பெரிய விசித்திரமான அனுபவம். ஒரு முறை காரில் டாக்ஸி, அது வாடகை வண்டி, உட்காந்துருக்குறோம். வேறு ஒரு பேச்சாளர் என் கூட உட்காந்துருக்கிறாரு, பின் சீட்டில் உட்காந்து பேசிட்டு போகிறோம். அவரு ஒரு ஜாதியை அட்டாக் பண்ணி பயங்கரமா பேசுறாரு, ஒரு ஜாதியை பத்தி குறைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒண்ணு தெரியாது, ஓட்டுற டிரைவர் என்ன ஜாதின்னு அவருக்கு தெரியுமா? ஒரு சின்ன காமன் சென்ஸ் முதல்ல வேண்டாமா? குறிப்பிட்டாப்புல ஒரு ஜாதியை தாழ்த்தி பேசக்கூடாது, அது பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஒரு பொது இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை பேச உனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அவன் மனசுல அந்த அபிப்பிராயமே பண்பாடு இல்லாததுதான். ஆனா அந்த அபிப்பிராயத்தை 10 பேருக்கு முன்னாடி வெக்கம் இல்லாம சொல்ற பார், அந்த தைரியத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் பேச்ச மாத்துறேன், சரி இது என்ன, இதை சொல்ல முடியுமா? ஐயோ விவரம் தெரியாம பேசுறியா, அவர் கோவத்துல போனா நம்ம கெதி என்ன ஆகும், நீ இப்படி பேசாதேன்னு சொல்றதுக்காக நான் பேச்ச மாத்துறேன். அவர் என்ன சொல்றாரு, ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்கன்றார். என்ன, அவர் ரொம்ப சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாரா, நான் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாரா? எப்படி
அதாவது நம்ம இப்படி பேசுவது 10 பேரை காயப்படுத்தும். நம்ம இப்படி பேசக்கூடாது, பின்விளைவு தெரியாமல் பேசக்கூடாது.